ஹலோ மக்களே! யூனிட் 6 இந்தியன் எக்கனாமி நியூ சிலபஸ் படி யூனிட் 5ல தான் நமக்கு எக்கனாமி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. யூனிட் 5ல எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் நியூ சிலபஸில் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் யூனிட்டுக்கு நான் ஸ்கூல் புக்கில் இருக்க லெசன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் புக் வந்து படிக்க போகிறேன். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் கவர் ஆகிற இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். இங்கே HDI மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் எல்லா இண்டெக்ஸஸும் கண்டிப்பாக வந்து படிக்கணும். நெக்ஸ்ட்டு பிளானிங் கமிஷன் படித்து முடிச்சுட்டு 5 பிளான்ஸ் அண்ட் நித்தி ஆயோக்கு அடிஷனல் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ நமக்கு நேஷனல் இன்கமில் ஸ்டார்ட் ஆகி நிறைய சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ எப்படி ஒன் பை ஒன் வந்திருக்குங்கிற கேட்டகரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கொஷின் ஏரியா நமக்கு அசர்ஷன் ரீசனாக ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்கறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அடிஷனல் நோட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. பேங்கிங் அப்படிங்கிற லெசன் வந்து எக்கனாமியில் கொடுத்துருப்பாங்க. காமர்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். அதையும் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபிஸ்கல் பாலிசி, ஃபினான்ஸ் கமிஷன், ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இது எல்லாமே அடிஷனல் பாயிண்ட்ஸ் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபிஸ்கல் பாலிசியோட சேர்த்து மானிட்டரி பாலிசி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, அதுக்கு அடுத்து கவர் ஆகிற இந்தியன் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் கவர் ஆகிறது. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் growth, ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ், ப்ராப்ளம்ஸ், growth ஆஃப் பாப்புலேஷன் இது எல்லாமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கவர் ஆகிற டாபிக்ஸ். ஸ்கூல் புக்கில் இதோட கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் நிறையா இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற லெசன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அடிஷனல் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து கண்டிப்பாக வைக்கணும். சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இன் பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், பாவர்ட்டிலேருந்து கொஷின்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்கூல் புக் லெசன்ஸ் எல்லாமே படித்து முடிச்சுட்டு அடிஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிவிஷன் பண்ண போகிறேன். அந்த ஆர்டரில் பண்ணால் தான் PYQ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஓவரால் டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.